போட்ட போகுது ஆர்டர் பண்ணி ஒரு பேகு வந்து 120 ரூபா வாங்கணும். அப்புறம் அதை இந்த இப்படி டீம் வரணும் கண்டெய்னரில் வாங்கி தச்சுது நல்ல நம்ம நாம நல்லா கட்டிப்போம். மறுவாடி 3 ஹவர் தண்ணி இல்லாமல் ஜனம் பண்ணுவோம். சுத்தமாக தண்ணி கிடையாது. எப்படி ஓடும் ஜாமா நினச்சிக்கோ. என்ன சாலை? ஆமாம் ஐயா. தண்ணி இருந்ததா? இல்லை ஐயா. கஷ்டத்தோடு ஜாமா பண்ணும். அந்த வேலை என்ன தண்ணி இது வாங்கிட்டு மேலே போச்சுடா. கோவில் அப்பயே சொன்னேன் 2 கேன் எடுத்துக்கிட்டாங்கன்னா கோவில் தான் பண்ண தெரியுமா? 1 கேனு போதும் பெரியப்பா. 2 கேன் இருக்கான். எத்தனை ஒரு முள்ளு விட்டான் இப்பவே எத்தனை கேளுங்க. கயிறு போட்டு கட்டி எத்தனை பண்ணி போச்சு. நல்லா ஸ்ட்ராங்கா புடிய அடுத்த ஒரு சௌகரியமாயிடும். இல்லை காசு 3 டீம் சில நேரம் சரி அவங்க சரி வேற டீம் அங்கே அது சரியாக சொல்றேன். சரி நீ வேற போலாமா சங்கரையா? நீர் வண்டி இருக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு அது கையில் ஃபுல்லாக காசு கொடுத்துட்டு தான் 2 நாள் நைட்டு இருக்கலாம். வீடு நைட்டில் வரும்போது மழை காலத்துல பார்த்து வச்சுக்கலாம். இந்த மலை ஈர்க்குள்ள இருக்கா? அது எவ்வளோ டவுன் இருக்கு. இந்த மலை ஈர்க்குள்ள இருக்கு. இப்போ அந்த மட்டத்தில் இருக்கிறோம் நம்ம போயிட்டா இது பாருங்க. இது 2 கிலோமீட்டர் தெரியாதுல்ல. உனக்கு 5 நிமிஷம் தான். 10 நிமிஷத்துல அந்த மேலே உன்னையே தள்ளுங்க. உனக்கு பார்த்தோம் இறங்க செருக்கம் நான் கால் தான் கொஞ்சம் அதுதான் கஷ்டமே இருக்காது. இப்போ அழகாக இறங்கிடலாம். அந்த ஏறு மட்டும் அதே சூப்பராக இருக்கும். இறங்குச்சு நல்லா வந்து இதெல்லாம் எடுத்து நான் இதெல்லாம் எடுத்து அந்த மலை அதெல்லாம் கவர் பண்ணி நல்லா இருக்கும். முன்னாடியே நம்ம எப்பவுமே சாப்பாடு முன்னாடியே வச்சு முன்னாடிலாம் போக மாட்டோம். அது மாதிரியே யோசிப்போம். சாப்பாடு எல்லாம் எடுத்துருந்தா மேலே ஏறும். அப்படித்தான் அதான் ஃபோட்டோ இது எடுத்துரு.
போட கிடையாது இல்லை இல்லையா உங்களுக்கு இல்லையா என்ன எடுத்துட்டு தெரியா ஏன்னா இது காட்டு விரியாக வந்தாரு நான் நோண்டாளுங்க இது இப்படியா இருங்க மாமா வரட்டும், ஸ்லோவாக வருவார் மாமா. ஐயா வெயிட் பண்ணுங்க, மாமா வரட்டும். அதை விட்டான் ம் அதை விட்டா அக்ரிமெண்ட் போட்டேன். யாரு? நல்லா வாங்குறேன். ஆமாம்மா அப்படியே இருக்கு. அதான் கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி ரூபா வட்டி போயிடுச்சு. என் தம்பி ஒரு கலடா, அவன் தெரியாமல் பார்ட்டிட்டு 1 கோடி ரூபா வாங்கிட்டு இருக்கான். எல்லாம் அப்படி தான் இருக்குது. தேவன் தான் அதுக்கு தான் ஜெபம் பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா தேவனால் கூட காரியம் ஒன்றும் இல்லையே. அவன் மந்திரக்காரன் குறி சொல்கிறவங்கிட்ட போகிறானுங்க. இப்போதான் 9 மணி 10 மணி ஜாமலாம் முடிச்சு 10 தூங்கி நைட்டில் ஜாமம் பாரு. இப்போ 10 தூங்கினா வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன். மாணி ஏந்திரா